இந்த ஒரு கப்போட சவுண்டு கேட்டாலே போதும் அங்க இருக்கவங்க எல்லாரும் அங்க இருக்க சாப்பாடு எல்லாத்தையுமே கொண்டு போய் ஒளிச்சு வச்சுட்டு இருக்காங்க. எதுக்கிட்ட சம்பந்தமே இல்லாம சாப்பாடு ஒளிச்சு வைக்கிறாங்கன்னு பார்க்கும்போது தான் தெரியுது கடைசியில் அதுக்கு காரணம் இவர் தான் சொல்லிட்டு. நம்ம தலைவர் சாப்பாடை பார்த்தாலே ரொம்ப குஷி ஆயிடுவார். ஆனா இருக்கிறதுல பிரச்சனை என்னன்னா அந்த சாப்பாடை சாப்பிடறதுக்கு பதிலாக அந்த சாப்பாடை நாஸ்தி பண்ணிடுவாப்ல. போக போக இவனோட சேட்டர் ரொம்ப அதிகமாயிடுது. அதனால இவனை வெளியே தள்ளி அந்த கதவை சாத்தி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் இவனோட ஓனர் வந்துட்டு எனக்கு நிறைய வேலை இருக்குடா, ஒழுங்கு மரியாதை சேட்டை பண்ணாம போய் விளையாடுன்னு சொன்னதுக்கு அப்புறம் சரின்னு சொல்லிட்டு இவனும் போய் விளையாட போயிட்டு இருக்கான். ஆனா விளையாண்டுட்டு இருக்கும்போது ஒரு விஷயத்த பாக்குறான். அதை பார்த்துட்டு நம்மளுக்கு ரொம்ப குஷி ஆயிடுது. ஏன்னா அந்த ஓனருக்கு இன்னைக்கு பர்த்டே, அந்த பர்த்டே பார்ட்டிக்காக நிறைய சாப்பாடுல ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. நம்மளால அந்த சாப்பாடை போயிட்டு குதறன்னு குதறிட்டு இவங்க குரூப் போட்டோ எடுக்கும்போது ஒரு எலும்பு துண்டை மட்டும் தூக்கிட்டு வந்து போட்டோ எடுக்கணும்னு இருக்கான். எல்லாரும் ஒரு செகண்ட் எதுவுமே நோட்டீஸ் பண்ணல. ஆனா வாயில இருக்க எலும்பு துண்டை பார்த்துட்டு ஐயோ என்னத்தையோ பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் போய் பாக்குறாங்க. அங்க போய் பார்த்தா அங்க இருக்க ஒரு சாப்பாடு கூட மிச்சம் வைக்காம எல்லாத்தையுமே நாஸ்தி பண்ணி வச்சிருக்கான். கடைசியில அந்த ஓனருக்குமே என்ன பண்றதுனே தெரியல. அதனால இவனை எப்படியாவது வேற இடத்துக்கு அனுப்பி விட்டுறலாம்னு சொல்லிட்டு இவனை காசு கொடுத்து வேற எங்கேயாவது தூக்கிட்டு போக சொல்லிடுறாரு. இவனுங்களும் அந்த காசை வாங்கிட்டு வேற ஊருக்கு போற கப்பல்ல ஏத்தி விடுறானுங்க. அவனும் போயிட்டு இருக்காங்க. போய் பார்த்தா எல்லாமே புதுசா இருக்கு. அதுக்கப்புறம் தான் அவனுக்கு நான் எவ்வளவு தொல்லையா இருந்திருக்கேன், எவ்வளவு பேர் தொல்லை பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிக்குது. உங்களுக்கு இந்த மாதிரி நாய்க்குட்டி வளர்த்துறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா மறக்காம எஸ்ன்னு கமெண்ட் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க.